அனைவருக்கும் இனிய மாலை வணக்கம். நான் எடுத்துக்கொண்ட தலைப்பு ஊடகத்துறையில் தமிழ் மொழி. ஆரம்ப காலத்தில் நம்முடைய தொண்டு தொட்ட தமிழ் முதலில் ஓலைச்சுவடியிலும் புலவர் மன்றங்களிலும் இருந்தது. தற்போது வானொலியில் வளர்ந்தது. அதன் பிறகு தொலைக்காட்சிகளில் வளர்ந்தது. இப்போது நமது கையடக்க கருவியாக இருக்கும் நமது கைபேசியில் உள்ள வலையொலி புலனத்திலும் இருக்கிறது. கேட்கலாம் சார், தமிழ் எங்கே உள்ளது என்று. தமிழ் இல்லாத இடமே இல்லை. ஊடகத்துறையில் தமிழ் இல்லாத இடமே இல்லை. அதே போல் இன்று பல ஊடக விவாதங்களில் பலரும் தமிழ் சொற்களைத்தான் பெரும்பாலும் பயன்படுத்துகிறார்கள். அதுவும் இல்லாமல் தமிழில் இன்று பல வாசகங்கள் இன்று தமிழில் தேடப்படுகின்றனர். பல வார்த்தைகள் இன்னும் தமிழில் தேடப்படுகின்றனர். அதுவும் இல்லாமல் நம்முடைய அன்றைய காலத்தில் அனைவரும் ஒரு சில தமிழ் புலமைகளையும் அல்லது தமிழ் ஆளுமைகளை பற்றியும் தெரிந்து கொள்ள வேண்டும் என்றால் நூலகத்திற்கு சென்று புத்தகத்தை தேடுவார்கள். ஆனால் இன்று நவீன பொருளில் அனைவரும் கையடக்க கருவியிலும் தேடுகிறார்கள். அதே போல் ஊடகவியலாளர்களும் தமிழை பற்றி பெருமை பேசிக்கொண்டே இருக்கிறார்கள். ஆகையால் தமிழ் மென்மேலும் முன்னேறிக்கொண்டே இருக்கிறது. அதற்கு ஒரு சிறந்த உதவியாக இருப்பது இன்றைய ஊடகமும் தான், இன்றைய நவீன பொருட்களும் தான். அதே போல் இன்றைய பல ஊடகங்களில் நல்ல தமிழ் உச்சரிப்புடன் ஒரு சிலர் இன்னும் இருக்கிறார்கள். அவர்கள் மூலமாகவும் அவர்கள் ஊடகத்தின் மூலமாகவும் தமிழை இன்னும் வளர்த்து கொண்டே இருக்கிறார்கள். நல்லதொரு வாய்ப்புக்கு நன்றி தெரிவித்துக் கொள்கிறேன். நன்றி.